அஞ்சலியோட மொத்த சுயர பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ நான் கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த அஞ்சலியை பத்தின ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக துணிஞ்சிட்டாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவோட காலை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கௌதம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு போலியான அப்பா அம்மாவை செட் பண்ணி கொண்டு வந்திருக்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உன்னை வந்து சும்மாவே விட மாட்டான். ஏற்கனவே நீ கௌதம்க்கு பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் பயங்கர காண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை அடிச்சு விரட்டிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் அந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இவங்க சொல்றத சுத்தமா நம்புறதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரியும். ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு இலக்கியா என்னம்மா இது, இவ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா, யார் இவங்க, யார் அனுப்புன ஆளா இருக்கும் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு அத்தை கவலைப்படுறீங்க, நமக்கு தான் நல்லாவே தெரியும் கௌதமோட உண்மையான அம்மா ரேவதி தான் சொல்லிட்டு நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க, அவங்க என்னதான் டிராமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் இந்த டிராமாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாயிண்ட் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம இலக்கியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு ஒரு பக்கம் இந்த கௌதமோட இப்போ வந்து போலியான அப்பா அம்மா 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கௌதம கொஞ்சறது மட்டும் இல்லாம நம்ம கௌதமே கொஞ்ச நேரத்துல உருகிடுறாங்க, இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தான் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறாங்க. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் பேர் வச்சு அதாவது என்னோட வாய் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கௌதம் சொல்லிட்டு வந்து கூப்பிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி கௌதம் எப்படி தொலைஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான். அப்போ இருந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயுமே எங்கள் மகன் கௌதம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா அதாவது பெத்து போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த குழந்தைய தத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சதும் நம்ம ஜானகி வெங்கட்ராமன் தான். அதே மாதிரி நம்ம பைரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேமை செலக்ட் பண்ணி வச்சது. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு நீங்க 2 பேரும் இப்போ உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா அதாவது கௌதமோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுங்க, யார் உங்களை அனுப்புனது, இல்லைன்னா நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை கை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி இந்த மாதிரி ப்ராடுத்தனத்தை எல்லாத்தையுமே நீ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அதாவது நேற்று தான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீ செயல்படுத்துவ, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியோட காலை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. நீ உண்மையை சொல்லாத, என்னை அடிச்சே விரட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.